அட என்னப்பா இது பிரியாணினா மதியானம் போடுவாங்க இல்லனா காலைல போடுவாங்க. ஆனா நாங்க ஈவினிங் 6 மணிக்கு தான் போடுவோம்னு சொல்லிட்டு இந்த ஒரு கடையில 6 மணிக்கு பிரியாணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் அந்த கடை. பிரியாணி கடைன்னு சொல்லிட்டு எந்த அடையாளமுமே இல்ல. பிரியாணின்னு சொல்லிட்டு எங்கேயுமே எழுதி இருக்காது. சரி ஈவினிங் 6 மணிக்கு பிரியாணி போடுறாங்களே, யார் வந்து சாப்பிட போறாங்கற டவுட்ல தான் நானும் அங்க போயிருந்தேன். அங்க போய் பார்த்தா கரெக்ட்டா 6 மணிக்கு பிரியாணி சட்டி எடுத்து வச்சோனே அவ்வளவு கூட்டம் கடையில. எல்லாம் ரெகுலர் கஸ்டமர் போல. இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேரா பாய் கிட்ட போயிட்டு பாய் ஒரு பிளேட் பிரியாணி போட்டு வச்சிருங்க, ஓரமா நிக்கிறேன் நைஸா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். பக்கத்துலயே பக்கடா வேற பொரிச்சிட்டு இருந்தாங்க. பாய் ஒரு 100 கிராம் பக்கடாவும் போட்டு விட்டுருங்க அப்படின்னா சரி தரேன் அப்படின்னாங்க. உள்ள போய் உட்கார்ந்து சாப்பிடலாம்னு பார்த்தா உள்ள ஒரு 4-5 பேர் தான் உட்கார முடியும். சின்ன இடம் தான். சரி வெளியிலே நின்னு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் லைன்ல நின்னு இருந்தாங்களா, அவங்களுக்கு எல்லாம் பிரியாணி அடிச்சு கொடுத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலா எனக்கு ஒரு பிளேட்ல பிரியாணி வச்சு பாய் கொடுத்தாப்ல. சரி குடு எங்க அந்த பக்கடா சொல்லியிருந்தேனே அப்படின்னா பக்கடா ஒரு பிளேட்ல வச்சு கொடுத்தாங்க. அதையும் எடுத்து பிரியாணி மேலேயே கொட்டிட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் 6 மணிக்கு விக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. சூடா சாப்பிடுறப்ப சும்மா வேற லெவல்ல இருக்குங்க பிரியாணி. தொட்டுக்கைக்கு அந்த சிக்கன் பக்கோடா வாங்கியிருந்தால அதுவும் நல்லா சாஃப்டா ஜூசியா இருந்துச்சு. இது இந்த பிரியாணி கூட வச்சு சாப்பிடுறப்ப சம்பா காம்பினேஷன். அதனாலதான் இந்த கடையில 6 மணிக்கு இவ்வளவு கூட்டம் போல. அட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் இந்த கடையில சாப்பிடுறாங்களாம்பா. நான் பிரியாணியை வாங்கி சாப்பிட்டு முடிக்கவே போறேன். ஆனா இப்போ வரைக்கும் கூட்டம் நின்னுட்டு இருக்கு கியூல. அப்பதான் அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு, தம்பி இந்த கடை 40 வருஷமா இருக்குப்பா, நான்லாம் வெறும் 3 ரூபாய்க்கு இந்த கடையில பிரியாணி சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னாப்ல. ஓ அப்படியா விஷயம், நம்மளுக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. மக்களே இந்த கடை அம்ஜிக்கரையில இருக்கு. நீங்க இந்த கடையில சாப்பிடுறீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.